ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். ரைட்பா. இப்போ நம்ம என்ன பண்றோம், குரோமோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏ எப்படி பேக்கேஜ் ஆயிருக்கு, அதுல புரோட்டீனும் இருக்குது, டிஎன்ஏவும் கலந்துருக்குது. ரைட்டா? ரைட். இது இல்லாம ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆர்என்ஏ கூட ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கலாம். இப்போ டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா, ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா, அல்லது புரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியலான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சரியா? அப்ப இந்த மூணுத்துல எது மரபு பொருளா செயல்படுகிறது? ஜெனட்டிக் மெட்டீரியலா, டிஎன்ஏ இருக்கா, ஆர்என்ஏ இருக்கா, அல்லது புரோட்டீன் இருக்கா அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்புக்கான தேடல் தான் சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். சரியா? யாராக இருந்திருப்பாங்க, அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருந்திருக்கும். ஏன் புரோட்டீன் வரல, ஏன் ஆர்என்ஏ வரல, அதுக்கான ரீசனும் இங்க கொடுத்திருப்பாங்க. அதை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். Even though the discovery of nuclein by Maser, nuclein அப்படின்றத கண்டுபிடிச்சவர் யாரு? மேய்சர், ஃப்ரெட்ரிக் மேய்சர். இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. And the proportion for principles of inheritance by Mendel were almost at the same time. அதாவது அதே மாதிரி என்ன சொன்னாரு கிரிகோர் ஜோகர் மெண்டல், என்ன சொன்னாரு, இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது, ஒரு ஜெனரேஷன் இருந்து இன்னொரு ஜெனரேஷன் நடக்குதுன்னு சொன்னார்ல. அப்ப நியூக்ளியனை மேய்சர் கண்டுபிடிச்ச விஷயமும் அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னார் இல்லையா மெண்டல், இது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் நடந்துச்சு. ஆனா ஒரு நியூக்ளியஸ்ன்னு சொல்லல, அது ஞாபகம் வச்சுக்கோ, நியூக்ளியன்னு சொன்னாரு. அண்ட் அதே காலகட்டத்தில் கிரிகோர் ஜோகன் மெண்டல் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாரம்பரியம் மாதல் நடக்குது அப்படின்றது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் நடந்தது. பட் the DNA act as a genetic material took long to be discovered and proven by 1926. ஆனா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு. அது எப்பதான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, 1926 தான் பண்ணிருக்காங்க. சரிங்களா? மேபி 1869 எப்ப பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதானே இயர், கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய அந்த காலகட்டம் அதுதான். அப்ப எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, டிஎன்ஏ தான் அந்த ஒரு ஜெனரேஷன் இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுல இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் கொடுத்து போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க. The quest to determine the mechanism for genetic inheritance are reached the molecular level. அதாவது இந்த இடத்துல ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது இல்லையா, அது எந்த எந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மாலிகுலார் லெவல். அதாவது ஜஸ்ட் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஏதோ ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பிரியுதுன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பார்த்தோம், குரோமேட்டிட் பிரியுது, இப்படி போகுது இப்படின்றதான் பார்த்தோம். ஆனா இந்த காலகட்டத்துல மாலிகுலார் லெவல்லையும் அந்த குரோமோசோம் பிரியுது இல்லையா, அதுக்குள்ள என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றத போயிட்டு ரீச் ஆச்சுன்னு சொல்றாங்க. Previous discoveries by Gregor Mendel, Walter Sutton, T.H. Morgan and numerous other scientists are narrowed the search to the chromosomes located in the nucleus of most cells. அப்ப இதுக்கு முன்னாடியான கண்டுபிடிப்புகள் என்னென்ன, கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், சட்டன் அண்ட் பவரி அவங்களுடைய கண்டுபிடிப்பா இருக்கட்டும், டிஹெச் மார்கனுடைய கண்டுபிடிப்பா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்து முடியுது. எங்க அப்படின்னா குரோமோசோமும் ஒரு மேட்டர் இருக்குது, அங்கதான் அதில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குரோமோசோம் எங்க இருக்குன்னு சொல்றாங்க அவங்க எல்லாரும், நியூக்ளியஸ்னு ஒரு அமைப்புக்குள்ள இருக்குது அப்படின்றத வந்துச்சு. பட் the question, what molecule was actually genetic material? இப்போ குரோமோசோமுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனா எந்த மெட்டீரியல் தான் உண்மையிலே ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பொருள் உண்மையிலே எது, ஆர் நாட் பீன் ஆன்சர்ட். இந்த கேள்விக்கு பதில் வரல. இவங்க சட்டன் போவரியா இருக்கட்டும், மெண்டலா இருக்கட்டும், டிஹெச் மார்கனா இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, குரோமோசோம் தான் இதுக்கு காரணம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரியா? ஆனா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எதுன்றதுக்கான பதில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கல. அது வந்து ஆன்சர் பண்ணல. அவங்க யார், இந்த மூணு பேரும் அதுக்கான ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? எஸ், ரைட். நெக்ஸ்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், இயல்பு மாற்ற கொள்கை அல்லது இயல்பு மாற்ற கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார்? இது வந்து கிரிப்த் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அது என்ன நோய் ஏற்படுத்தும், நிமோனியாவை ஏற்படுத்தும். அதேதான் அதுல இருக்குது, நிமோனியாவை ஏற்படுத்தும். அந்த அதுல வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ரெயினை அவர் எடுத்துக்கிறார். ஒன்று ஸ்மூத், இன்னொன்று ரஃப். அதாவது ஒன்று வழவழப்பானது, இன்னொன்று
ஒண்ணும் இல்ல, அது என்ன பண்றாருன்றத நான் சொல்லிடுறேன், அப்புறமா உள்ள போகலாம். அப்ப இயல்பு மாற்ற கொள்கை கோட்பாடு இது தந்தவர் யாருன்னா கிரிப்த். அவர் என்ன பண்றாரு, வளர்ப்பு ஊடகத்தை எடுத்துக்கிறார். இந்த மாதிரி கல்ச்சர் பிளேட்ல என்ன பண்றாரு, எதை வளர்க்குறாரு, ஒரு பாக்டீரியாவை வளர்க்குறாரு. அந்த பாக்டீரியா பேர் தான் என்னது, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. சரியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்றது ஒரு பேத்தோஜன், அது ஒரு நோய் காரணி. ஒரு பாக்டீரியான்றது ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடியது, நிமோனியாவை ஏற்படுத்தும். ரைட்டா. இப்ப இதுல வளர்க்கும் போது 2 விதமான காலனிகள் இருப்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். சரிங்களா, ஒண்ணு இந்த மாதிரி, அந்த இதுக்கு பேர் என்ன சொன்னோம், ஸ்டெயின் நம்ம சொல்லிக்கலாம். ஒண்ணு வந்து ஸ்மூத் ஸ்டெயின் இப்படி இருக்கு, ஒண்ணு வந்து இப்படி இருக்கு. இன்னொன்னு வந்து ரஃப் ஸ்டைல். ஓகேவா, இது நம்ம தனியா இதை எடுத்து தனியா வளர்த்தோம்னா ஜஸ்ட் ரஃப் ஸ்டைல் மட்டும் தனியா போட்டுக்கிறேன். ஓகேவா, ரைட். இப்ப பார்த்துட்டோம், இதான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. அண்ட் ஸ்மூத்தா இருக்குது இல்லையா, சரியா, ஸ்மூத்தா இருக்கிறது விருலண்ட். விருலண்ட்னா நச்சுத்தன்மை கொண்டதுன்னு அர்த்தம். விருலண்ட்னா என்னது, நச்சுத்தன்மை கொண்டதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பாக்டீரியா எந்த எலிக்குள்ள அனுப்புறோமோ அந்த எலி என்ன ஆயிடும், செத்து போயிடும். சரியா, ஏன்னா அது என்ன இருக்குது, விருலண்ட். இது வந்து ஸ்மூத். ரைட்டா, ரைட். அடுத்தது இதோ இருக்குல்ல ரஃப், தனியா எடுத்து இங்க போட்டேன். இது வந்து நான் விருலண்ட். நான் விருலண்ட்னா நச்சுத்தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். நச்சுத்தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது வந்து ரஃபா இருக்கும், மேல எப்படி இருக்கும், கரடுமுரடா இருக்கும், அதுக்கான புரோட்டீன் இங்க உற்பத்தி ஆகாது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா, இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பேரால இருக்கும் பாரு. In 1928 Frederick Gripp in a series of experiments with Streptococcus pneumonia, bacterium responsible for pneumonia. அப்புறம் என்ன பண்றாரு கிரிப்த் 1928ல ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா பாக்டீரியத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மேற்கொள்கிறாரு. இந்த பாக்டீரியா எதுக்கு காரணம், நிமோனியா நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் காரணி. ஓகேவா, விட்னஸ்ட் எ மிராக்குலஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பாக்டீரியா. இதுல ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இதுல என்ன நடந்திருக்குது, மிராக்குலஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குது. அதாவது இந்த எஸ் வகை ஆர் வகையாகவும் மாறி இருக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு மாறி இருக்குது அப்படின்றத இவர் என்ன பண்றாரு, இவரோட ஃபைண்டிங்ஸ்ல சொல்ல வரார். During the course of this experiment, a living organism, that is bacteria, are changed in physical form. இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது உயிருள்ள பாக்டீரியா என்ன ஆயிருக்கு, பிசிக்கல் ஃபார்மா மாறி இருக்கு. பிசிக்கல் ஃபார்ம்னா நான் லிவிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல மாறி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. When Streptococcus pneumonia, இதுக்கு இன்னொரு பேரு நிமோகாக்கஸ், ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா பாக்டீரியாத்துக்கு இன்னொரு பேரு நிமோகாக்கஸ். பாக்டீரியா ஆர் grown on a culture plate, some produce smooth shiny colonies. அது என்ன பண்றாரு, ஒரு கல்ச்சர் பிளேட்ல இந்த நிமோகாக்கஸ் பாக்டீரியாவை வளர்க்கிறார். வளர்க்கும் போது சில பாக்டீரியங்கள் இந்த வழவழப்பான காலனியை உருவாக்கிச்சு, ஸ்மூத் காலனிஸை உருவாக்கிச்சு. ஓகே, while others produce rough colonies. இந்த கலர் ஒரு சில என்ன பண்ணுது, ரஃப்பான காலனிஸை உற்பத்தி செஞ்சது, சொரசொரப்பானதுன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் பிகாஸ் எஸ்ட்ரைன் பாக்டீரியா ஆஃப் மியூக்கஸ். ஏன் சார் இந்த எஸ்ட்ரைன் மட்டும் ஸ்மூத்தா இருக்குது அப்படின்னா, மேல அது எதை உற்பத்தி செய்யுது, மியூக்கஸ் உற்பத்தி செய்யுது. மியூக்கஸ் அந்த வழவழப்பான அந்த தன்மை கொண்டதை உற்பத்தி செய்யுது. அது ஒரு பாலிசாக்கரைட், பாலிசாக்கரைட் போட்டிருக்குது. while R-strain does not have mucus. ஆனா ஆறு வகையில என்ன இல்ல, மியூக்கஸ் இல்ல, அதனால ரஃபா இருக்குது. வித்தியாசம் புரியுதா, இதுல மியூக்கஸ் இருக்கிறதுனால அது ஸ்மூத்தா இருக்குது. மியூக்கஸ் அப்படின்ற பொருள் அந்த பாலிசாக்கரைட் இல்லாததால இது எப்படி இருக்குது, ரஃபா ஆயிடுச்சு. ஓகே, மைஸ் இன்ஃபெக்டட் வித் எஸ்ட்ரைன் தட் இஸ் விருலண்ட். எந்த எலிக்கு இந்த எஸ் வகையை செலுத்தும் போது எலி செத்து போகுது, அதுக்கு காரணம் ஸ்மூத் வகையில என்ன இருக்குது,
விருலண்ட் தன்மை இருக்குது. விருலண்ட்னா நோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அல்லது நச்சுத்தன்மை எதுக்கு இருக்குது? ஸ்மூத் காலனிஸ்ல இருக்குது. டை ஃப்ரம் நிமோனியா. அப்ப என்ன ஆகுது? இந்த விருலண்ட் ஸ்ட்ரெயினை நீங்க எலிக்கு ஊசி மூலியமா செலுத்தும் போது எலி என்ன ஆயிடுது? செத்து போகுது. நிமோனியா காய்ச்சல் அதுக்கு வந்து அது என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. ஓகே. பட் மைஸ் இன்ஃபெக்டட் வித் த ஆர் ஸ்ட்ரெயின், நீங்க இதே ஆர் ஸ்ட்ரெயினை தூக்கி எலிக்கு உள்ள அனுப்பும் போது எலிக்கு நிமோனியா காய்ச்சல் ஏற்படல. எலி என்ன இருக்கும்? உயிரோட இருந்தது, உயிரோட இருக்குது. சரியா? டு நாட் டெவலப் நிமோனியா. இது வரைக்கும் புரியுதா? ரைட். இதை நம்ம இந்த படத்திலையும் பார்க்கலாம். ஒட்டு மொத்தமா இதுல கொடுத்துருக்கேன் பாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தது ஸ்மூத் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டேன். ஸ்மூத் ஸ்ட்ரெயின்னா இந்த மாதிரி வழவழப்பானது. சரியா? வழவழப்பானது. மேல என்ன இருக்குது? மியூக்கஸ் இருக்குது. இதுதான் என்னன்னு சொன்னேன்? விர்லன், நச்சுத்தன்மை கொண்டதுன்னு சொன்னேன். அந்த பாக்டீரியாவை நான் என்ன பண்றேன்? ஊசி மூலம் எலிக்கு நான் செலுத்துறேன். சரியா? அந்த எலிக்கு செலுத்தும் போது எலி என்னாச்சு? செத்து போச்சு. ஏன்? ஏன்னா அதுல என்ன இருக்குது? அந்த விருலண்ட் தன்மை இதுல இருக்குது, நச்சுத்தன்மை ஸ்மூத் ஸ்ட்ரெயின்ல இருக்குது. ஓகேவா? இதுவே நான் என்ன பண்ணேன்? ரஃப் ஸ்ட்ரெயினை செலுத்துறேன். ரஃப் ஸ்ட்ரெயின் ப்ளூ கலர்ல இங்க கொடுத்துருக்கோம். இங்க பாரு, மேல வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதான் மியூக்கஸ். இங்க மியூக்கஸ் கிடையாது, அதனால அதை நான் என்ன சொல்றேன்? ரஃப் ஸ்ட்ரெயின்னு சொல்லிக்கிறேன். சரியா? சொரசொரப்பான வகை. இதை நான் செலுத்தும் போது எலி சாவல. ஏன்? ஏன்னா இது வந்து நான் விருலண்ட், நச்சுத்தன்மை அற்றது. ஓகேவா? இதுதான் அவர் முதல்ல செஞ்சு பார்த்த விஷயம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீட் கில்டு ஸ்மூத் ஸ்ட்ரெயின். அதாவது ஸ்மூத் ஸ்ட்ரெயின் என்ன பண்றாரு? வெப்பத்தால கொல்றாரு, அதாவது எரிக்கிறார். எரிச்சிட்ட பிறகு, ஹீட் பண்ண பிறகு என்ன ஆயிடும்? செத்து போற மாதிரி ஆயிடும். செத்து போயிடுமா இல்லையா? கரெக்ட் தான். இந்த பாக்டீரியா வெப்பப்படுத்தினீங்கன்னா என்ன ஆயிடும்? செத்து போயிடும். அந்த செத்து போன அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து என்ன பண்றாரு? எலிக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாரு. எலி எப்படி இருக்குதா? உயிரோட இருக்குது. அப்போ அவருக்கு ஆச்சரியம் வரும். ஏன்னா நம்ம ஸ்மூத் ஸ்ட்ரெயினை டைரக்டா லைவா இருக்கும்போது போடும்போது எலி செத்து போச்சு. ஆனா அதை ஈட் பண்ணிட்டோம். ஈட் பண்ண பிறகு பாக்குறோம் எலி என்ன ஆகல? சாகல. அப்ப அதுக்கான காரணம் இன்னொன்னு என்னன்னா, மேல அதுல மியூக்கஸ் இருந்திருக்காரு. சரியா? ரைட். அப்புறம் என்ன பண்றாரு? இது புரிஞ்சுச்சா? இந்த இதுவை ஹீட் பண்ணி நம்ம போடும் போது எலி சாகல. ஏன்னா மேல இருக்கிற மியூக்கஸ் இங்க இல்ல. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு? இந்த வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையையும் பிளஸ் ஏற்கனவே 6 வகை இருக்கா இல்லையா, அந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஊசியில எலிக்கு செலுத்துறார். எலிக்கு செலுத்தும் போது என்ன ஆச்சு? எலி செத்து போச்சு. நம்ம என்ன கான்செப்ட்? ஆர் ஸ்ட்ரெயினை கொடுக்கும்போது எலி உயிரோட தானே இருக்கணும், உயிரோட தானே இருக்கணும். அதே மாதிரி ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயினை கொடுக்கும்போது எலி உயிரோட தானே இருக்கணும். ஆனா இது ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது எலி செத்து போச்சு. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க வெப்பத்தால் கொல்லப்பட்ட இந்த எஸ் வகை இருக்குது இல்லையா, இந்த எஸ் டைப்ல இருந்து ஏதோ ஒரு பொருள், அவர் டிஎன்ஏன்னு சொல்லல, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ, ஏதோ ஒரு பொருள் ஆர் வகைக்கு போயிட்டு அது என்னவா மாத்திட்டான்? ஸ்மூத்தா மாத்திடுது. ஏதோ ஒரு பொருள் இதுல இருந்து அதுக்கு பரிமாறப்பட்டு அது என்ன பண்ணிடுது? ஸ்மூத்தா மாத்தின உடனே அது விருலண்டா மாறிடுமா? ஸ்மூத்தா மாறினா அது விருலண்டா மாறிடுமா? அதனால எலி என்னாச்சு? செத்து போச்சு. கான்செப்ட் புரியுதா? வெறும் எஸ் வகையை செலுத்தினா எலி செத்து போயிடும், ஆர் வகையை செலுத்தினா எலி சாகாது. ரைட்டா? அதுவே இந்த எஸ்ட்ரைனை ஹீட் பண்ணி நம்ம போடும் போது எலி என்ன ஆகுது? உயிரோட தான் இருக்குது, அங்க விருலண்ட் தன்மை இல்லை. ஆனா இந்த வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையும் ஆர் வகையும் ஒன்னா சேர்த்து போகும்போது எலி செத்து போச்சு. அதுக்கு காரணம் ஹீட் கில்டு எஸ்ட்ரைன்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் எதுக்கு போயிருக்குது? ஆறு வகைக்கு போயிட்டு மறுபடியும் மியூக்கஸ் உற்பத்தி செஞ்சு அதை என்ன மாத்திச்சு? ஸ்மூத்தா மாத்திச்சு. ஸ்மூத் மீன்ஸ் விர்லண்டா மாறிச்சு, அதனால எலி செத்து போச்சு. சரியா? இதான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இதை தான் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. ரைட். இப்போ ஒவ்வொரு பாயிண்டா பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? எஸ்ட்ரைனை டைரக்டா எலிக்குள்ள செலுத்துறாரு. எலி என்ன இருக்கு? செத்து போச்சு. எலி என்னாச்சு? செத்து போச்சு. அதுவே ஆர்ஸ்டைனை டைரக்டா எலிக்குள்ள செலுத்துறாரு. எலி உயிரோட இருக்குது. எலி உயிரோட இருக்குது. ஏன்னா எஸ்டைன் விருலண்ட், ஆர்ஸ்டைன் நான் விருலண்ட். இந்த பாயிண்ட் ஓகே. அடுத்தது
கிரிஃப்த் வாஸ் ஏபிள் டு கில் பாக்டீரியா பை ஈட்டிங் தம். பாக்டீரியாவை வெப்பப்படுத்தினா செத்து போயிடும். கரெக்ட் தானே? பாக்டீரியா வெப்பப்படுத்தினா செத்து போயிடும். He observed that heat killed a strain bacteria injected into mice did not kill them. அப்ப வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகைனா பாக்டீரியா செத்து போச்சு. அதை எடுத்து எலிக்குள்ள செலுத்தும் போது எலி என்ன ஆகல? சாகல. ஏன்னா அந்த விருலன்ட்டு போச்சு. ஓகே, அதான் இங்க கொடுத்துறாங்க. எஸ்டைன் ஈட் கில்லுடு. அதை எலிக்குள்ள செலுத்தும் போது எலி என்ன ஆயிடுச்சு? உயிரோட இருக்குது. அதுவே எஸ்டைன் ஈட் கில்லுடு எஸ்டைனியும் பிளஸ் ஆஸ்டைன், இது உயிரோட இருக்கிறது, இது உயிரற்றது. ஞாபகம் வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எலிக்குள்ள செலுத்தும் போது எலி என்னாச்சு? செத்து போச்சு. அப்படின்னா என்னன்னா, இந்த எஸ் வகையில இருந்து ஏதோ ஒரு பொருள் ஆர் வகைக்கு வந்து இது என்ன ஆயிடுச்சு? ஸ்மூத்தான காலனியை ஃபார்ம் பண்ணி எலிய சாவடிச்சிச்சு. புரிஞ்சுதா? அப்ப இன்ஜெக்டட் a mixture of heat killed S and live R bacteria. அப்ப செத்து போன வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையும் ஒரு உயிருள்ள ஆறு வகையும் ரெண்டுத்தையும் சேர்த்து உள்ள செலுத்துறாரு. இந்த மைஸ் டைட். மைஸ் வந்து செத்து போச்சு. moreover he recovered living X bacteria from the dead mice. இது இல்லாம அவர் என்ன பண்றாரு? அந்த செத்து போன எலியிலிருந்து எதை பிரித்தெடுக்கிறாரு? எஸ்டைனை பிரித்தெடுக்கிறார். அதாவது லிவிங்கா இருக்கிற எஸ்டைனா பிரித்தெடுக்கிறார். அப்ப அந்த ஆறு வகை எப்படி எஸ் வகையா மாறி இருக்குதுன்னா, அதுல இருந்து ஏதோ ஒண்ணு மாறி அந்த ஆறு வகை என்ன மாத்திச்சு? எஸ் வகையா மாத்தி இருக்குது. அதனாலதான் செத்து போன எலியிலிருந்து அவரால் எஸ் வகை பாக்டீரியத்தை பிரிக்க முடிஞ்சுது. He concluded that Austin bacteria had somehow been transformed by the heat killed Austin bacteria. அப்ப வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையிலிருந்து ஏதோ ஒரு பொருள் ஆறு வகைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, இயல்பா மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்றாங்க. Some transforming principle transformed from the heat killed Austin. அப்ப ஏதோ ஒரு இயல்பு மாற்ற கொள்கை அல்லது ஏதோ ஒரு இயல்பு மாற்ற கோட்பாடுன்றது வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையிலிருந்து ஆறு வகைக்கு மாறி இருக்குன்னு சொல்றாங்க. Had enabled the Austin to synthesize a smooth polysaccharide coat. அப்ப ஆறு வகைக்கு போயிட்டு அந்த ஆறு வகையை எதை உற்பத்தி செய்ய வச்சிச்சு? அது ஸ்மூத் ஸ்ட்ரெயினை உற்பத்தி செய்ய வச்சிச்சு. ஓகே, அண்ட் பிகம் என்ன ஆயிடுச்சு? விர்லண்டா மாறிச்சு. ஆறு வகை என்ன ஆயிடுச்சு? விர்லண்டா மாறிச்சு. This must be due to the transfer of the genetic material. அப்ப என்ன சொல்றாங்க? இதுதான் வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை வச்சுக்கோ. இது வந்து ஆறு வகை. இது வந்து ஆறு வகை. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த ஈட் கில்லுடு எஸ் வகையிலிருந்து இது லைவ் ஆறு வகைக்கு ஏதோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்க போயிட்டு என்ன பண்ணிருக்குது? அத என்னவா மாத்தி இருக்குது? இத புரியுதா? எஸ் வகையா எஸ் டைப்பா அதை என்ன பண்ணிச்சு? எஸ் டைப்பா மாத்திடுச்சு. இதான் அர்த்தம். அப்ப ஏதோ ஒண்ணு மாறிச்சு இல்லையா? அதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் மரபு பொருள். அந்த அப்ப கூட அவர் என்ன சொல்லல, அது டிஎன்ஏவா புரோட்டீனா ஆர்என்ஏவான்னு அவர் சொல்லல. ஓகேவா? இதான். ஸோ however the biochemical nature of genetic material, அதாவது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் மாறிச்சு இல்லையா, அதோட பயோகெமிஸ்ட்ரி உள்ள என்னென்னலாம் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்றத was not defined from his experiment. இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுடைய பயோகெமிக்கல் நேச்சரை அவர் என்னன்னு சொல்லல. அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா ஏதோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இங்க இருந்து அங்க போயிட்டு என்ன பண்ணிச்சு? மாத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா?